அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, 2019 பிப்ரவரி 13 நடைபெறும் ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தால், பொதுவாக கிரக பயிற்சிகளில் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் பயிற்சியாகின்ற பொழுது அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. காரணம், குரு ஒரு வருடமும், சனி 2.5 வருடமும், ராகு கேது 1.5 வருடமும் ஒரு ராசியிலிருந்து பலனை தருவதாகும். மற்ற கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இதெல்லாம் மாதக்கோள்கள். அதனால் அதை பெரிதாக நினைப்பதில்லை. சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் தான் இருக்கிறது. எனவே அதற்கெல்லாம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தருவதில்லை மக்கள். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக கடமை தவறாதவர்கள், நல்ல உழைப்பாளிகளாகவும், அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாகவும், நேர்மையுள்ளவர்களாகவும், யாரிடமும் சகசமாக பேசி பழகக்கூடியவர்களாக, அவசிய செலவுகளை தவிர அனாவசிய செலவுகள் அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும், ஆனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது மாதிரி அடுத்தவங்க மாதிரிலாம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடெலாம் ஏற்படாது. தேவைக்கேற்ற பணம் வந்துடும். முகத்தில் ஒரு நல்ல பொலிவு காணப்படும். அதாவது வசீகரம் இருக்கும். எதிலும் தனித்திறமையுள்ள உங்களுக்கு குரு 11ஆம் இடத்திலும், ராசி அதிபதி சனீஸ்வரர் 12லும் இருப்பதால் ஓரளவிற்கு நன்மைதான். காரணம், தனகாரனான குருவின் பார்வை ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பதால் இந்த வருடம் உங்களுக்கு 70% நற்பலன்கள் நடைபெறலாம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முக்கியத்துவம் பெறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கு தேவையான பொருளாதார உதவிகளும் கிடைக்கலாம். உறவினர்களும் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு முன்வந்து செய்வார்கள். அவர்களால் ஆதாயமும் பெறுவீர்கள். உங்கள் வீட்டில் திருமண வயதில் ஆண், பெண் யாராக இருந்தாலும் பிப்ரவரிக்கு மேல் தடையில்லாமல் திருமணம் நடைபெறும். 7.5 சனி நடைபெறுவதை எப்படி தடையில்லாமல் நடைபெறும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். 7.5 சனியில் விரைய சனி நடைபெறும்போது திருமணம் செய்யலாம். மற்றபடி வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இது மாதிரி முதலீடு பண்ணுவதற்கெல்லாம் இப்போ ஒரு உகந்த காலம்தான் இந்த 7.5 சனியுடைய விரைய சனி நடக்கிறப்ப. என்ன காரணம்னா, அதாவது இதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னா, உங்களுடைய பட்ஜெட்டில் இருந்து கூடுதலாக ஒரு 10% அதிகமாக செலவாகும். அதை சுப செலவு என்று கணக்கில் வைத்து கொள்ள வேண்டியது தான். அதாவது ஒரு 5 லட்ச ரூபா எஸ்டிமேட் போடுறீங்க கல்யாணத்துக்கு, 6 லட்ச ரூபா வரும். ஒரு 10 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டு ஒரு வீட்டை மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக இடத்துக்கு வாங்குறீங்கன்னா அது ஒரு 11 லட்ச ரூபா வரும். இதுதான். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுப செலவுகளை இப்போ விரைய சனி நடக்கிற பொழுது செய்யலாம். அப்போ இந்த திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆண், பெண் யாராக இருந்தாலும் திருமணம் பேசி முடிக்கிற பொழுது, அதுவும் ஒரு சுப செலவில் ஒரு 5, 6 லட்ச ரூபா நீங்கள் எஸ்டிமேட் போட்டிங்கன்னா 7 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா வரும் போல தான். ஆக மொத்தம் நம்ம தேவையை முடிச்சிடலாம். அப்படிங்கிறது தான் இந்த 7.5 சனியுடைய விரைய சனி செய்யக்கூடிய நமக்கு ஒரு சின்ன ஒரு பாதகமாக இருக்குமே தவிர, மற்றபடி திருமணத்தை தடை செய்யாது. திருமணம் நடக்கும். அடுத்து, தட்டுப்பாடு இல்லாத பொருளாதார சேர்க்கை உண்டாகும். வீடு, நிலம் இவைகளில் முதலீடு செய்வீர்கள். பெரிய மனிதர்களின் வருகைகளும் அவர்களின் உதவிகளும் உங்களுக்கு ஊக்க போனஸாக கூட அமையலாம். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாது இருந்தால் மனதிற்கு நிம்மதியாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது வரும். பெண்களுக்கு நகைகள், ஆபரண சேர்க்கை ஏற்பட்டு கழுத்தை அலங்கரிக்கலாம். இப்போ அடகு வைத்த நகை ஏற்கனவே இருந்துச்சுன்னா கூட அதை திருப்பதற்குள்ள சூழ்நிலை வரும். அல்லது புதிய நகைகளோட வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா காரணம் என்னென்னா, அந்த 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கு. இந்த இடம் வலுப்பெற்றதால் இந்த யோகம் இருக்கும். 3ஆம் இடத்தில் சுபர் முத்துப்பலனாக இளநோக்கம் 3ஆம் இடத்தாதி பலவானாக 3இல் உச்சரும் தோன்றும் கர்மபூசணம் சூடியிருப்பான் சுகமாக என்று ஜோதிட சாரகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் இடத்தை இப்பொழுது குரு பார்வை செய்வதால் இதற்கு கர்மபூசண பலன் என்று சொல்லலாம்.
அப்போ இந்த பொருளாதார சேர்க்கையில் இந்த ஆபரணங்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் கிடையாது. இப்போ பெண்களுக்கு வந்து நகை நட்டு கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த யோகம் மட்டும்தான் இப்போ அந்த 3ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய வலுப்பெற்றால் நடக்குமா அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு முயற்சிகள் வந்து கடந்த காலங்களில் வந்து செய்ததில் தடதாமதம் ஆனாலும், இப்போ செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவுமே வந்து உங்களுக்கு உடனே நடைபெறும். அப்போ ஒரு தடவைக்கு 3 தடவைனா, இப்போ ஒரு தடவைக்கு மறுதடவையில் அது அந்த வேலைகள் முடியும். சந்திக்கிறத சந்திக்கலாம். செய்கிற வேலைகள் வந்து கைகூடும் அப்படிங்கிறதா. இப்போ எந்த முயற்சியும் கைகூடும். புத்திர பேர் இதுவரை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். புதிதாக திருமணம் நடைபெறுபவர்களுக்கு உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் திருமணம் பண்ணுற பொழுது அந்த 5ஆம் பாவத்தையோ பெண்களுக்கு 9ஆம் பாவங்களையோ குரு பார்வை செய்யாமல், இல்லை 6, 8, 12ஆம் அதிபதி வந்து அதில் வந்து பார்வை இருக்குது, இல்லை அந்த அதிபதிகள் அந்த இடத்துல இருக்குது, தடை செய்யக்கூடிய நிலை இருக்கும்பொழுது தான் திருமணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு கூட திருமணத்துக்கு பிறகு தடைப்பட்டு அந்த குழந்தை கிடைக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிற பொழுது உடனே வந்து அந்த வருஷத்திலே குழந்தைகள் தரிக்கிறதுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு பாக்கியம் இப்போ உங்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்துக்களிலும் பார்ட்னர் சொத்துக்களிலும் கூட பங்கு பாவங்கள் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் லாபங்கள் அடையலாம். நீங்கள் பூர்வீக சொத்தில் ஏற்கனவே வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய அந்த பங்கு நமக்கு வராமல் இருந்து விற்பனையாகாமல் அண்ணன் தம்பிகளில் வந்து ஒரு பிரச்சனையாகி விற்கவே முடியாமல் போட்டி பொறாமையில் லேட்டாகி போய் தடையாகி போய் இருந்தால் கண்டிப்பாக இப்போ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்களா அந்த சொத்து பத்துக்களினுடைய ஆதாயங்கள் இப்போ கிடைப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் நன்மை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிவட்டாரத்தில் கூட புகழ் சிறப்பாக இருக்கும். எதிரிகளுடைய இடையூறுகள் இருந்து இப்போ அதிலிருந்து விடுபடுவீர்கள். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு சுமூகமான நிலை இருக்கும். இது வரைக்கும் வந்து ஏதாவது இடையூறுகள் இருக்காங்க, எதிரிகள்னால் பிடிக்காதவனால அந்த பிரச்சனைலாம் இப்போ இருக்காது. அதெல்லாம் விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விரய செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். அதான் இங்கே ஏற்கனவே வந்து நமக்கு வந்து அந்த 7.5 சனியுடைய விரயச்சனி தானே. அப்போ எதை தொட்டாலும் கொஞ்சம் 10க்கு 11 அங்கே செலவாகும். அவ்வளோதான் இங்கே விஷயம். புதிய தொழில் செய்ய இப்பொழுது ஒரு நல்ல நேரமாகும். வெளிநாடுகளில் கூட தொழில் செய்வதற்கு அல்லது முயற்சி பண்ணுறவங்களுக்கு இல்லை வேலை செய்வதற்கோ முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் போகலாம். அந்த பயணம் சுலபமாக முடியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடையின்றி தொழில் நடைபெறும். இனிமேல் எதிர்பாராத வகையில் திடீர் லாபம் கூட கூடுதலாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. போட்டியாளர்கள் விலகி செய்வார்கள். அதாவது இந்த போட்டி பந்தயம் இதுகளில் இடையூறுகள், பிரச்சனைகள், இடைஞ்சல்கள், கெடுதல் செய்யக்கூடியவங்களாம் அதில் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் கொஞ்சம் முன்னேறலாம். இதுவரை இருந்த இந்த வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் கூட கொஞ்சம் உயரலாம். புதிய தொழில் துவங்கலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார்கள் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்லவங்களுடைய ஒத்துழைப்போட நல்லவங்களுடைய கூட்டுக்கு சேர்ந்து அந்த அவங்களுடைய ஐடியா ஒரு பிளான் கொடுக்குறத வச்சு அது மாதிரி ஒரு முக்கியத்துவர்கள் வந்து உங்களுக்கு அந்த அறிவுரையின் அடிப்படையில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இயல்பாகவே வந்து கூட சேருவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் அவங்களுடைய சொல்லை கேட்டு அவங்களுடைய பிளான் ஐடியாவை கேட்டு அந்த ஒரு இப்போ செய்யக்கூடிய தொழிலில் வேலைவாய்ப்பில் இறங்கிடுவீங்க. அடுத்து பெரியவர்களின் உதவியும் அது மாதிரி பெரியவர்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். கூட்டு தொழில் செய்வது கூட நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. சிறு தொழில் நடுத்தர வியாபாரிகளுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உள்ள நேரம் இந்த நேரம். அரசு அல்லது தனியார் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் மேலதிகாரிகள் வந்து கொஞ்சம் கடுமையாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கலாம். அந்த வேலையும் அப்படி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை கொஞ்சம் உங்களுடைய வேலையவே சீக்கிரத்தில் செய்து முடித்து உரிய நேரத்தில் கூட நீங்கள் ஒரு ஆஃபீஸை விட்டோ இல்லை வேலை செய்கிற இடத்துல விட்டோ கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அந்த வேலை பளு குறையிற வாய்ப்பு இருக்கும். நல்ல இடமாற்றம் கிடைப்பதோடு உயர் பதவி கூட கிடைக்கலாம். சம்பள உயர்வும் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்வர்கள் கூட அதிக ஆதாயம்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது, பெறலாம். சிலருக்கு பாராட்டும் புகழும் விருதும் கூட கிடைக்கலாம். நீங்கள் செஞ்ச வேலையில் வெகுமானங்கள், கூடுதலான ஒரு வேலைகள் செஞ்சதுக்கு ஒரு ப்ரமோஷன், போனஸ் இதெல்லாம் வந்து கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள், அதுக்காக பாராட்டுகள். ஆனால் அது கிடைத்தவர்களை பார்த்து கிடைக்காதவர்கள்
உங்கள் மேலே வந்து ஒரு ஆத்திரமும் கோபம் கூட விரக்தியும் இருக்கும். இப்போ எல்லோரும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு கூட்ட தொழில் செய்கிறீங்க. அப்படி இருக்கிற பொழுது எல்லா தொழிலாளர்களுக்கும் வேலையாட்களுக்கும் அந்த பரிசும் பாராட்டும் புகழும் கிடைப்பதில்லை. ஏன்னா எல்லோரும் செய்ய முடியாதில்ல, ஒரு யூகத்தோட திறமையோட அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தோட. அப்போ யாருக்கு நுட்பமாக வேலை செய்கிறாங்களோ திறமையை செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ள உரிய பாராட்டு புகழ் கிடைக்கும். அப்போ அந்த கிடைக்காத ஆள், அந்த பாராட்டு புகழ் கிடைக்காத ஆள் கொஞ்சம் உங்கள் மேலே விரக்தி அடையலாம். அதுவும் ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கும். இப்போ அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாதுல்ல. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவதவன் என்று சொன்ன மாதிரி அவருக்கு தகுதி இல்லை என்பதற்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது பற்றிலாம் இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சூழலாக சந்திக்கக்கூடிய நிலை வரும். அரசியல்வாதிகளுக்கு இப்போது உங்கள் ஆதரவாளர்களால் ஆதாயம் அடைவீர்கள். அதாவது அவர்களின் ஒத்துழைப்பால் பதவி உயர்வுகள் கிடைக்கும். பொது சேவைகளால் பொதுமக்களின் பாராட்டை கூட நீங்கள் பெறுவீர்கள். அரசாங்க அதிகாரிகளால் கூட அனுகூலம் பெற வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்களுக்கு இப்போது கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் பெறலாம். பாடங்கள் கூட கொஞ்சம் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். அப்போ அதை பிக்கப் பண்ணிக்கிறவங்க இப்போ படிப்புக்காக கூட பண வசதிகள் தாராளமாக கிடைக்கலாம். சக மாணவர்களிடம் அதாவது வந்து நல்லுறவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும். ஒரு ஒத்துழைப்பு ஒரு அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து ஒரு வலுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இப்போ வரும். அப்போ உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கூட ஒரு ஆர்வம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆர்வம் கொடுத்து அந்த ஒரு ஆர்வத்தில் நீங்கள் அந்த போட்டி பந்தயங்கள்லாம் கூட ஆர்வம் செலுத்துவீங்க. அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிலும் ஆனால் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகலாம். தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதும் வெட்டி பேச்சையும் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசக்கூடிய பேச்சிலையும் சொல்லக்கூடியதும் ஒரு கருத்து இருக்கணும். அதாவது சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எப்படி சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். அந்த பயனில்லாத சொல்ல தேவையில்லாத விஷயங்களை சொல்லும் பொழுது தான் மாணவர்களுக்கு குறிப்பாகவே வந்து படிப்புகள் கெடுறது. அப்போ அதில் நீங்கள் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக செய்யக்கூடியதை அது இன்னொன்று கூட சொல்கிறால வள்ளுவன், செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும் செய்யத்தக்க செய்யாமல் யானும் கடும் சொன்ன மாதிரி செய்ய தகுந்ததை செயல்களை செய்வதும் பேசக்கூடியதை பேசுவதும் அதனால் உங்களுக்கு ஒரு பயனடையக்கூடிய இருக்கும். அதை பார்த்துக்காங்க. கல்வியில் அப்போ முன்னேற்றம் அடையலாம். பெண்களுக்கு இப்போது அதாவது இந்த கைத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் கைத்தொழில் செய்வாங்க, சுய தொழில் கூட செய்வாங்க, சுய வியாபாரம் பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு வேலைகள் வந்து கிடைக்கலாம். சுய வேலைகள் கைத்தொழில் செய்கிறவங்களாம் வேலை கிடைக்கும். இப்போ ரொம்ப பிஸியாகிடுவீங்க. இப்போ இதுவரை இல்லாமல் இருந்த வேலையே கிடைக்கல, வேலையே இல்லாமல் இருந்த பெண்களுக்கு இப்போ வேலை கிடைக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எது பிப்ரவரி மாதத்துக்கு மேலே. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல தானே ராகு இருந்து இவ்வளோ நாளாக கொஞ்சம் பிரச்சனையும், என் கணவன் மனைவி பிரச்சனை கூட ஒரு வம்பு வழக்குகளும் கருத்து வேறுபாடுகளும் இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து 6ஆம் இடத்திற்கு போயிடுது. அப்போ இந்த ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல போகிறது வந்து ராகு வந்து நல்லதானே. 3, 6, 11 ராகு அது முகமலர்ந்து இருக்குமானால் அப்படின்னு சொல்ல வருது இல்லையா? அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அசுவக்கிரகங்கள்னால வந்து நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதிரிகளை வெல்லக்கூடியன்னு சொல்கிறான். அது என்ன சொல்ல வரான்னா, காதல் 6ஆம் இடத்தில் கடினராம் தீக்கோள் நிக்கல் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதிலார் தங்களுக்கெல்லாம் இடியன வலியனாயி பூதலத்தவர் வந்து பொருந்திட புகழ்ந்து வாழ்வான் அப்படிங்கிறான். அப்போ புகழோடு வாழக்கூடிய, பொருந்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த நமக்கு கட்டுப்படக்கூடிய, நம்மளையே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய எதிரிகளோடு இப்போ நமக்கு கட்டுப்படுவாங்க. அந்த சூழ்நிலை கூட உருவாகும். அப்படிங்கிறதான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு இப்போ வந்து 12ஆம் இடத்துல போயிடுச்சு கேது. அப்போ நமக்கு இப்போ ரூட்டு கிளியர், ரொம்ப ரொம்ப ரூட்டு கிளியர். அப்போ இந்த நேரங்களில் கூட இந்த வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, அது என்ன வேலைன்னு கஸ்டமர்ஸில் இருக்கிறவங்க, விசிலேஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு அதான் இந்த கருப்பு பணம், கள்ளப்பணம், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி தொழில்களில் வேலை வாய்ப்பில் இங்கே இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கிறவங்கள உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதான் இங்கே சட்டம், செய்கிறதான் இங்கே நியாயம். அப்படி போயிடும். 10,000 ரூபா வருமானம் வரக்கூடிய ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வரும். அதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு மகிமை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் கூட இப்போ ராகு வந்து அந்த நமக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது கூட அது எப்போ நடக்கும் அப்படின்னா,
உங்களுக்கு இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து ஒரு 4 மாதம் இருக்கும். அது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் போகும். மே, ஜூன் வரைக்கும் நடுநிலையா. செப்டம்பருக்கு மேலே பாருங்கள், அங்கிட்டு ஒரு 9 மாதம் இப்போ நான் சொல்கிற மாதிரி நடக்கும். உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு, கும்பலம் வாங்கக்கூடிய, கையூட்டு வாங்கக்கூடிய இடத்துல அந்த சீட்டில் இருந்தீங்கனால், ஆஃபீஸுக்குள்ள வந்து எல்லோரும் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்கிறாங்க, அதில் உள்ளே வந்து சமையக்கட்டில் இருப்பான், உள்ளே பாத்திரம் தேய்க்கிற இருப்பாங்க, பில் போடுறவ இருப்பாங்க, கேஸில் இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் வருமானம் வராது. சர்வர் இருக்கிறான் பாருங்கள், சப்ளையரு, அவனுக்கு வரும் பாருங்கள். டெய்லி வந்து கும்பலம் வருதா? அங்கே ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கும்பலம் கிடைக்கிது அப்படின்னா யாருக்கு கும்பலம் கிடைக்கும்? அங்கே இருக்கிறவங்க 10 பேர் தொழிலாளர்களில் 9 பேர் கிடைக்காது. அந்த வாய்ப்பு யாருக்கு அப்படின்னாக்கா டேபிளில் வந்து சர்வராக இருக்கிறது கிடைக்கும். அந்த டேபிளை சுத்தம் பண்ணுறவனுக்கு கூட கிடைக்காது. அப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இது கிடைக்குமானா, எல்லா தொழிலாளர்களுக்கும், அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய, அரசு வேலையில், தனியார் வேலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்களில் எல்லாருக்கும் கிடைக்குமானா இருக்காது. அந்த சீட்டில் அந்த எந்த இடத்துல வாங்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களோ அதுவங்க மாதிரி ஆளுக்கு கிடைக்கும். இதால் உள்ளது. அப்போ ராகு 6ஆம் இடத்துல இருந்துட்டாக்கா மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே வேலை செய்கிறவங்க, உத்தியோகம் செய்கிறவங்க எல்லாம் வந்து இப்படி எல்லாம் கிடச்சிருமா, ராகு கொடுத்துருவாருன்னா அப்படி கிடையாது. இதில் ஒரு விளக்கம் பொதுவாக சொல்லிடுவாங்க எல்லோரும். ஏதாவது அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், ஆகா ஓகோன்னு. நான் அப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அவங்க கவனமாக கேட்டிங்கனாக்கா நல்லா கூட தெரியும். அது இப்படி தான் இருக்கும். சரி, வீட்டு வேலைகள் அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். அதாவது வந்து இந்த பெண்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் வந்து கொஞ்சம் வேலை போல ஜாஸ்தியாக தான் இருக்கும். குழந்தைகள் நலன் கருதியும் வீட்டில் திருமணம் செய்யக்கூடிய வயதில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களின் திருமணம் கண்டிப்பாக வந்து முடியும். அந்த திருமண வேலையாகவும் இப்படி பிரயோசனமுள்ள வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஓய்வில்லாத வேலையாக இருப்பதால் உங்களுக்கு ஓய்வு இருக்காது. எது வீட்டில் இப்போ அரசு அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு வேலைப்பளு குறையலாம். செய்யக்கூடிய வேலைகளையும் எளிதாக புரிந்து செய்வீங்க. ஆனால் வீட்டில் தான் வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பல சலுகைகளும் பதவி உயர்வும் பாராட்டுகளும் நீங்கள் வேலை செய்கிறவங்கள கிடைக்கலாம். அதனால் பணத்தட்டுப்பாடு இருக்காது. வீட்டு தேவைகளை எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்வீர்கள். கணவன் மனைவி உறவு கூட சராசரியாக இருக்கும். 7 சனியின் விரயச்சனி நடப்பதால் எதிலும் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் காணப்படும். இப்போ நமக்கு ராகு வந்து 6ஆம் இடத்துல வந்துட்டது, ராகு அது பயிற்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து இப்போ கணக்கெடுக்க முடியாதுல்ல. அப்போ சனி எங்கே இருக்குது, குரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ குரு வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது, கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க. இந்த பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய வேலைப்பளு வந்து கொஞ்சம் குறையும், சாமர்த்தியமாக செய்வீங்க. அந்த முயற்சினால் 5ஆம் இடம் பார்த்து வலுப்படுத்து புத்திர பாக்கியம், பூர்வமுனி இதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஆனால் விரைய சனியில் நடக்குது. நமக்கு வந்து ராசி அதிபதியே அவன், இந்த ராசிக்கு தனதானாதிபதி அவனை. இப்போ தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னோம்னா தனகாரகன் குரு, தனஸ்தானாதிபதி சனி. அப்போ தனஸ்தானாதிபதி வந்து அந்த நம்மளுடைய ராசிக்கே 12ல் இருக்குது. அப்போ கொடுக்கும் இந்த கிரகங்களுடைய நன்மைக்கெல்லாம் இந்த கிரகம் கூடுதலாக செலவை கொஞ்சம் கொடுக்கும். இதுதான் இதில் உள்ள விளக்கம். இதுவும் ஒரு கூடுதலான விளக்கம். அப்போ தேவை இருந்து எதாக இருந்தாலும் செஞ்சுக்காங்க அப்படிங்கிறது தான். கலைஞர்களுக்கு இப்போது ஏற்கனவே முடிவுக்கு வராத வேலைகள் தடைபட்டிருந்தால், அதாவது வந்து ஏற்கனவே வந்து நிலுவையில் இருந்திருக்கும், ஒரு வேலை ஒப்பந்தம் பேசி முடிச்சிருப்பீங்க. ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட காசு இருக்காது. இப்போ ப்ரொடியூசர்கிட்ட காசு இல்லைனாக்கா எல்லாம் தானே டோட்டல் அவுட்டா இல்லையா? டைரக்டர்கிட்ட வேலை கிடையாது, அசிஸ்டண்ட்டுக்கு வேலை கிடையாது, லைட் பாய்க்கு வேலை கிடையாது, நடிக்கிறவனுக்கு வேலை கிடையாது, அதில் எழுதுறவனுக்கு வேலை கிடையாது, டிரைவருக்கு வேலை கிடையாது, சாப்பாட்டுக்காரனுக்கு வேலை கிடையாது, எவனுக்கு வேலை கிடையாது. அது மாதிரி அந்த மாதிரி நிலுவையில் இருந்திருந்தால் அது இப்போது கண்டிப்பாக தொடர்ந்து நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் கூட ஏற்படலாம். வருமானத்திற்கு இது ஒரு முன்னேற்றமான காலம் என்று கூட சொல்லலாம். அதே சமயம் அலைச்சல் அதிகமாக கொஞ்சம் இருப்பதோடு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். எப்போ வந்து உடலை ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு செட்டில், அதாவது காலையிலேருந்து 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு செட்னால் இப்போ ட்ரிபிள் செட்டில் போடுவான். ஒரே ஏக்தம் வச்சு அடிச்சிடுறது. இங்கேருந்து அவுட்டோர் போனாக்க, இப்போ கொடைக்கானலில் போனீங்கன்னா ஒரே நாளையில் 6 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு இங்கே ஸ்டுடியோவில் போய் வர மாதிரி வர முடியாதுல்ல. அப்போ 3 நாள் 4 நாள் இருக்கிற பொழுது நைட் அண்ட் டே போட்டு அடிக்கிற பொழுது அங்கே உடல் பாதிக்குமா இல்லையா? இதுதான் இங்கே விஷயம். ஜோதிடத்துக்கும் ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கும் அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற பொழுது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு உணர்வுபூர்வமாக சோதிடத்தை பார்க்கணும். ஜோதிடம் பார்க்குறவன் சும்மா ஓஹோன்னு ஒகேனக்கலுக்கு போயிடுவாங்க, 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தீங்கன்னு அவன் சொல்லிடுவான்.
அதைத்தான் சொல்கிறேன். அதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு மாறுபாடு இருக்கும், தெளிவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் விஷயம். அதிகமாக வேலை இருக்கும், அதிகமாக காசு வரும். அதே சமயத்தில் உடல் அலைச்சல், கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்கும். அதனால் மருத்துவ செலவு இருக்கும், இதுவும் வரும். அப்போ எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும். நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.